நிலா தன்கிட்ட இவ்ளோ கோவமா பேசுறத பார்த்துட்டு பாண்டி ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டு ஷாக்ல நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஏன் மொத்த குடும்பமும் உறைஞ்சு போய் நின்னுக்கிட்டு இருக்கா. ஆனா நிலாவும் நீங்க வாங்க சோழன்னு சொல்லிட்டு உடனடியா சோழனை அவங்களோட ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு, நம்மளுக்கு எதுக்காக இந்த தேவையில்லாத வேலைன்னு நீங்க ஏற்கனவே சொன்னீங்க. கரெக்டு தான். நான் தெரியாதனமா இப்படி பண்ணிட்டேன். ஆனா என்னால உங்களுக்கு நடுவுல இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்பவே சாரின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க. ஆனா சொல்லணும், ச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிலா. நீ எதுக்காக இவ்வளோ கோவப்படுற? அவன் ஏதோ அந்த வானதி விஷயத்துல என்ன பண்றது என்ன பேசுறதுன்னு தெரியாம என் மேல கோவப்பட்டுட்டான். நீயும் தான் கொஞ்சம் அதிகமாவே கத்திட்ட. ஆமா, பின்ன கத்தாம எப்படி? அவங்க உங்களையே அடிக்க வந்தா நான் இப்படி சும்மாவா இருக்க முடியும்? ஓ, அப்பன்னா என்னை யாராவது அடிச்சா உங்களால பார்த்துக்கிட்டு தாங்கிக்கிட்டு இருக்க முடியாதோ? ஆமா, அது எப்படி? நீங்க அடி வாங்கும்போது என்னால பார்க்கவே முடியல தெரியுமா? அதுவும் நம்ம என்ன தப்பா செஞ்சோம்? ஏதோ அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நல்லது செய்யணும்னு நினைச்சு நம்ம இதை பண்ணோம். அதை அவங்க புரிஞ்சுக்கலன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? இதுக்கப்புறமா நீங்க அவங்க விஷயத்துல தலையிடாதீங்க. அவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல. அது அவங்க பிரச்சனை. அதை அவங்களே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பொசசிவாக ஃபீல் பண்ணி அவங்க சோழனுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்க. ஆனால் சோழனுக்கோ வெளியே பட்ட காயெல்லாம் சுத்தமாக வலிக்கவே இல்லை. உள்ளுக்குள்ளே அவ்வளோ குளுகுலுன்னு இருக்குது. ஆனால் நிலா இவ்வளோ கோவமாக பேசிட்டு போனதுனால பாண்டியும் ஷாக்கில் நின்றுக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு சேரணும், எதுக்காகடா, ஏன்டா இவ்வளோ பிரச்சனை? இப்போது அவங்க ரெண்டு பேர் எதுக்காக அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசியிருப்பாங்கன்னு நீ நினைக்கிற? எல்லாம் உங்கள் நல்லதுக்காக தானே பேசியிருப்பாங்க. நீ ஏன்டா அதை புரிஞ்சிக்காம இருக்க? நீ விடு. இப்போ என்ன, வானதி கூட உனக்கு பிரச்சனை. நானே வீட்டுக்கு போய் அவகிட்ட பேசிட்டு வரேன், போதுமா? இல்லைண்ணா, வேண்டாண்ணே. அவள் என்கிட்ட அவ்வளோ கேவலமாக பேசிட்டு போனா தெரியுமா? அதுவும் அண்ணனும் அண்ணியையும் எவ்வளோ மோசமாக பேசினா தெரியுமா? அதனால தான் என் விஷயத்தில் தலையிட்டு இவங்க ஏன் அவமானப்படணுன்றதுக்காக தான் கொஞ்சம் அதிகமாகவே கோவப்பட்டுட்டேன். ஆனால் என்ன இருந்தாலும் நான் சோழனை இப்படி அடிச்சிருக்க கூடாது தான். அதுவும் அண்ணி வேற ரொம்பவே கோவப்பட்டாங்க. ஒருவேளை அவங்க இன்னுமே என் மேலே கோபத்தில் தான் இருப்பாங்களான்னு கேட்க, அதுக்கு சேரணும் முதல்ல போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்ல, பாண்டியுமே தயக்கத்தோட நிலாவோட ரூமுக்கு போயிட்டு டோரை நாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிலாவும் கோவத்தில் உள்ள வாங்கன்னு கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க. பட் சோழன் தான், பரவாயில்ல விடுங்கங்க, அவன் ஏதோ கோவத்தில் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு உள்ளவா அப்படின்னு உள்ளே கூப்பிடுறாங்க. ஆனால் வந்த பாண்டி உடனடியாக அழுதுகிட்டே, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அண்ணி. அந்த வானதி என்கிட்ட வந்து பேசினான், உங்களை பற்றி ரொம்பவே தப்பு தப்பாக சொன்னான். அதனால தான் நான் அவளையும் ரெண்டு திட்டு தான் அனுப்புனேன். இருந்தாலும் என் பிரச்சனையில் தள்ளிட்டதுனால தானே உங்களுக்கு இந்த அசிங்க அவமானம் எல்லாம். அதனால தான் சோழன் தான் உங்களை சமாளித்து கூட்டிகிட்டு வந்திருப்பான்னு நினச்சி நான் சோழன் மேலே கோவப்பட்டேனே தவிர மற்றபடி வேறு எதுக்காகவும் கிடையாது. எனக்கு உண்மையாகவே உங்களை ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் இந்த குடும்பத்துக்கு அண்ணியாக வந்ததுக்கு நாங்கள்லாம் பாக்கியம் செஞ்சுருக்கணும். ஆனால் உங்களை போய்ட்டு அவள் அப்படியெல்லாம் பேசினா, அதனால தான் எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இதுக்கு காரணமானவங்க யாராக இருந்தாலும் அவங்கள நல்லா ரெண்டு அடி போடணும்னு தோணுச்சு. அந்த வானதி மேலே தான் கை வைக்க முடியல. அதனால தான் இவன் இருக்கான்ல, ஏன் நான் கிடச்சேன்னா என்ன அடிச்சுட்ட அதானே? ஆமாம் ஆமாம். இன்னும் யார் அவகிட்டலாம் போயிட்டு பேச சொல்லி சொன்னது? நான் தான் சொன்னேன்னு ஏற்கனவே சொல்லிட்டேல்ல. இல்லை அண்ணி, அவள் ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்கா. நிஜமாவே எனக்கு இப்போலாம் அவள் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது, அவள் பண்ணதெல்லாம் நினைக்கும் போது அவள் எனக்கு வேண்டான்னு தான் தோணுது. ஏன் இதுக்கு முன்னாடி நிச்சயம் பண்ணுறப்ப கூட அவள் இப்படி தான் ஒரு விஷயத்த சொன்னான். அதனால தான் எனக்கு பயமாக இருந்துச்சு. ஒரு வேளை இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா குடும்பத்துக்குள்ளே என்னெல்லாம் பிரச்சனை வரும்போது நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் நான் நிச்சயத்துக்கே வரல. அப்படியே அண்ணனுக்கு கல்யாணம் நடந்தால் தான் எனக்கும் கல்யாணம் வேணும்னு அந்த விஷயத்த சமாளிச்சிட்டேன். சோழன் உடனே, என்னடா அப்போ உண்மையாகவே நீ அண்ணனுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறன்றதுக்காக ஒன்றும் நீ அந்த நிச்சயதார்த்தத்துக்கு வரலையான்னு கேட்க, அது எங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே உனக்கே கல்யாணம் ஆகிடுச்சு. இதில் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனால் என்ன, ஆகலைன்னா என்ன? எனக்கு உண்மையாகவே பயம் எல்லாம் எதுவும் இல்லாமல் இருந்திருந்தா நான் கண்டிப்பாக அவளை எப்போயோ கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்போ தான் தோணுது, ஏன்டா அவளை நல்ல வேலை கல்யாணம் பண்ணலைன்னு, நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன்னு தோணுதுன்னு சொல்ல. ஆனால் நிலாவும், அப்படி என்னங்க நீங்கள் பயப்படுற அளவுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்க, அதுக்கு பாண்டியும், நான் சொன்னதை சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கும். பரவாயில்லங்க சொல்லுங்கள். இல்லை, அவள் வந்ததுக்கப்புறமா நீங்கள் எப்படி வெளியே போயிடுவீங்க, அதனால உங்களோட ரூம் அவளுக்கு வேணும்னு சொல்லி சொன்னான். ஏன் இப்போ நீங்கள் ஊருக்கு போனதுக்கப்புறமா கூட உங்களோட ரூமை அவள் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. என்னங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ரூம்காக எதுக்கு நீங்கள் இப்படி யோசிக்கணும்? ரூம் மட்டும் பிரச்சனை கிடையாது, அவளுக்கு உங்கள் மேலே ரொம்பவே பொறாமையாக இருக்குது. இந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் உங்களை தான் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறோன்னு அவள் என்கிட்டயே சொல்லியிருக்கா தெரியுமா? அது உண்மை இல்லைனாலும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மரியாதை இந்த வீட்டில் இருக்குது. அது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. என்ன, நீங்கள் நடந்துக்கிற விதம் அப்படி இருக்குது, அவள் நடந்துக்கிற விதம் அப்படி இருக்குது. அதை அவளே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. சரி விடுங்க, இதுக்கப்புறமாவே இதை பற்றி ஏன் பேசணும்? உடனே நிலாவும், அப்போனா அவங்க என் மேலே இன்னும் கோவமாக இருக்கிறதுக்கான காரணம் இதுதான் போல். அதனால தான் அங்கே நான் நேரில் போய் பேசினதுக்கப்புறமா அந்த மாதிரியெல்லாம் பேசினாங்கன்னு சொல்ல, உடனே பாண்டியும், அவள் உங்ககிட்டயும் தப்பு தப்பாக பேசினாலும் என்ன, அப்படி என்ன பேசினான்னு கேட்க, அதுக்கு நிலாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் சோழன் தான், என்னங்க என்ன, இவ்வளோ அடியையும் எனக்கு கொடுத்துருக்கான், நான் எதுக்காக அங்கே போய் அவகிட்ட கோவமாக பேசினான்னு நான் சொல்ல வேண்டாமா? இங்கே பாரு, உன்னோட
எக்ஸ் லவர் அதான் அந்த வானதி என் பொண்டாட்டிக்கிட்ட எவ்வளோ மோசமாக பேசினா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே வச்சு பேசின எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்க கேட்க பாண்டிக்கு செம்ம கோவம் வருது. என்னடா அவள் அந்த அளவுக்கு பேசிட்டு வந்திருக்கா, நீ என்ன அவள் வாயை உடைக்காம சும்மா பொறுமையாக கேட்டுட்டு வந்துட்டு இருந்தியா, இரு அவளை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தோட வானதி வீட்டுக்கே கிளம்பி போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு நிலாவும் ஐயோ எதுக்காகங்க சொன்னீங்க, ஏற்கனவே அவங்களுக்கு நடுவில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, இதில் என்ன காரணமாக வச்சு எதுக்காக பிரச்சனை வரணுன்றதுக்காக தான் நான் இதை பற்றி சொல்லவே இல்லை. உங்களை என்ன பண்ணுறது, முதல்ல போங்க போய் அவங்கள தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்ல, ஆனால் அதுக்குள்ளேயே அவங்க பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. இதை சோழன்னு சொல்ல, முதல்ல வாங்க வானதியோட வீட்டுக்கு போய் பேசலாம், கண்டிப்பாக இவங்க போகிற போக்க பார்த்தா பிரச்சனை பண்ணிடுவாங்க போலன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு உடனடியாக பின்னாடியே அவங்க மொத்த குடும்பமும் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அங்கேயோ பாண்டியும் வெளியே நின்று வானதி வெளியே பாடின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வானதி உள்ளேயே உட்காந்துருக்காங்க. இதில் கடுப்பான பாண்டியும் அந்த தெருவே கேட்குற மாதிரி வானதியோட பேரை சொல்லி கோவத்தில் கத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்தில் அவங்களோட அப்பா அம்மா என்ன இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்க, அதான் என் பொண்ணு நீ வேண்டான்னு சொல்லிட்டால, அப்புறமும் எதுக்காக அவன் பின்னாடியே தொங்கிக்கிட்டு இருக்கன்னு கேட்க, அதே மாதிரி அவங்களோட அண்ணனும் என்னடா என்ன ரொம்ப அனுபவிக்கிற போலையே, உனக்கெல்லாம் இப்படி தாண்டா ஆகும்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பாடியும் இங்கே பாருங்க, நான் ஒன்றும் உங்கள் பொண்ணு வேணுன்றதுக்காக ஒன்றும் இங்கே வந்து பேசலை, அவள் எதுக்காக தேவையில்லாமல் என் அண்ணி அசிங்கப்படுத்தினா அதுக்கு பதிலடி கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் பேச வந்திருக்கேன், முதல்ல உன் பொண்ணை வெளியே அனுப்புடா அப்படின்னு அவங்களோட அப்பாவே கோபத்தில் பேச, இதை கேட்டுட்டு இருந்த வானதியும் உடனடியாக வெளியே வந்து என்ன ஏன் நைனாவியே தப்பு தப்பாக பேசுறியா, மரியாதை கொடுத்து பேச தெரியாத உனக்கு என்ன அவ்வளோ ஆயிடுச்சான்னு கேட்க, உடனே பாண்டியும் என்ன உன் அப்பாவை நான் போடான்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கே உனக்கு இவ்வளோ கோவம் வருதுன்னா, ஏன் அண்ணியை பற்றி நீ எப்படி அப்படி தப்பான வார்த்தையை விடலாம், உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை, நீலாம் ஒரு பொண்ணா, சி உன்னை போய் ஏண்டா நான் காதலிச்சேன்னு இப்போ வருத்தப்படுறேன், உன்னை நினைக்கும் போது எனக்கு அருவருப்பாக இருக்குது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ என்னோட வாழ்க்கையில் இருந்ததுக்கான அடையாளமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோன் நம்பர் மொத்தத்தையும் அங்கேயே வச்சு பிளாக் பண்ணி டெலீட் பண்ணிவிட்டு அவங்க இவங்களுக்கு கொடுத்த எல்லா விஷயத்தையுமே அவங்களோட முகத்தில் தூக்கி எறிகிறாங்க. இதை பார்த்துட்டு வானதியும் என்னடா உன்னால மட்டும் தான் இதை பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பாண்டி அவங்களுக்காக கொடுத்த எல்லா திங்ஸையுமே அவங்களோட முகத்தில் தூக்கி எறிந்து 2 பேரும் ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற அவங்களோட அம்மாவும் சி இந்த நிலைமை இப்படி தான் ஆகும்னு எனக்கு நல்லா தெரியும், இவளால் நம்மளோட குடும்பம் இன்னும் என்னதான் அசிங்கப்பட போகுதோ தெரியலையேன்னு சொல்லிட்டு யாரையாவது உன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்றா, முதல்ல இவனை அடித்து துரத்தணும்னு சொல்ல, உடனே அவங்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்றாங்க. அதாவது வானதியோட அண்ணனும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வர வச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடியே இங்கே நீலாவும் சொல்லணும் போயிட்டு நடக்கிற காட்சியை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாண்டி நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல வாங்க வானதி சாரி, இதுக்கப்புறமா கண்டிப்பாக பாண்டி இந்த மாதிரி பிரச்சனை பண்ண மாட்டான், அவனுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்ல, உடனே வானதியும் நிலாவை பார்த்த உடனேயே அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா அசிங்கமான வார்த்தைகளிலையுமே வெளியே விட்டு நிலாவை காயப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக என்ன பாண்டி என்னோட லவரா இல்லைன்னா உன்னோட லவரா, என்னமோ கட்டின புருஷன்கிட்ட உரிமையாக பேசுகிற மாதிரி இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, இதனால தான் எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நீலா ஒரு பொண்ணா அப்படி இப்படின்னு டபுள் மீனிங்கில் பேசுகிறாங்க. பட் இதை பாண்டியும் சோழனும் சேரனும் பல்லவனும் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம். அதுவும் அங்கே வந்திருந்த நடேசன் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க, உன்னெல்லாம் வைக்க வேண்டியதை வச்சு வளர்த்துருக்கணும், உங்கள் அப்பா அம்மாவை சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வானதியை அடிக்கிற லெவலுக்கு போக சேரன் தான் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருமா நீ தப்பாக பேசிக்கிட்டு இருக்க, முதல்ல நிலக்கிட்ட இதுக்காக மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வானதியும் கொஞ்சம் கூட பொறுமையே இல்லாததுனால அவங்க கோவத்தில் எல்லாரையுமே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே நிலாவை எல்லார் கூடயுமே சேர்த்து வச்சு பேச, இதில் ஒரு கட்டத்தில் கடுப்பான நிலாவும் ஓங்கி வானதியோட கணத்தில் 4 அறைய விடுறாங்க. விட்டதுக்கப்புறமா இங்கே பாரு உனக்கு அவ்வளோதான் மரியாதை, நீ ஏதோ பாண்டியோட எக்ஸ் லவர்ன்றதுனால உனக்கு இந்த அளவுக்கு மரியாதையோட நான் கொடுத்துட்டு போகிறேன், ஆனால் இதுக்கு மேலே என்னை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை உன் வாயிலேருந்து தப்பாக வந்துச்சு உன்னை இங்கேயே கொன்று போட்டுட்டு போயிடுவேன். பாண்டி நீங்கள் சொன்னது சரிதான், இவெல்லாம் உங்களுக்கு லாய்க்கே இல்லாத ஆள் தான், உங்களுக்கு இவளை விட நல்ல பொண்ணாக கிடைப்பா, ஏன் கண்டிப்பாக அந்த கடவுளே உங்கள் 2 பேரையும் பிரிக்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்கும்னு உங்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு ஒரு தேவதையவே உங்களோட வாழ்க்கைக்கு கொண்டு வருவாங்க. இதுக்கு நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், இந்த மாதிரி சீப்பான பொண்ணை நல்ல வேலை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சந்தோஷப்படுங்கன்னு சொல்லிட்டு வாங்க, இதுக்கு மேலேயும் இந்த அசிங்கமான இடத்துல நிற்க வேண்டான்னு அவங்க எல்லாரையுமே அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் வானதி இப்படி பேசினதை பார்த்துட்டு வானதியோட அப்பா அம்மாவே நம்மளோட பொண்ணு இவ்வளோ அசிங்கமாவா நினச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களே வானதி மேலே கோபப்படுறாங்க. ஏன் அவங்களோட அண்ணன் கூட நம்ம தங்கச்சியாக இப்படி பேசுறதுன்னு ஷாக்கிங்கோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
எல்லாத்துக்கும் மேலே வானதியும் பேசி முடிச்சு எல்லா காரியமும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஒரு நிதானத்துக்கே வராங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கோவத்தில் என்னெல்லாம் பேசிட்டோன்னு நினச்சி பார்த்துட்டு ஷாக்கிங்கோடவும் இருக்காங்க. ஸோ கைஸ், நிலா ஒரு வழியா இந்த பிரச்சனைக்கு காரணமான வானதியோட கதையை ஒரு அடியாக முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ பாண்டியும் தான் இந்த வானதியை விட்டு பிரியறதுக்கான சரியான காரணத்தையுமே கிடைச்ச மாதிரி ஒரு நிம்மதியோட தான் வீட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா இப்படி ஒருத்தியோட வாழ்க்கையை நடத்துறதுக்கு பதிலாக இப்பயே பிரிஞ்சு போகிறது நம்மளோட வாழ்க்கைக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நினச்சிக்கிட்டு தான் அவங்க போகிறாங்க. ஸோ பாண்டி நினைக்கிற மாதிரியே யாரெல்லாம் வானதியும் பாண்டியும் பிரிஞ்சது நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.